இன்னைக்கு வீடியோவில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு ஃப்ரீயாக லேண்டிங் பேஜஸ் எப்படி பிளாகரில் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஹை, ஐம் குமரவேல். நம்மளோட சேனலில் ஆன்லைனில் மணி எப்படி earn பண்ணுறது அப்படின்ற டாபிக்ஸில் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இந்த டாபிக்ஸில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். சரி வாங்க, இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்ட ஒரு காமனான கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு எதுக்கு லேண்டிங் பேஜ் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஃபிலியேட் லிங்க்கை வந்து டைரெக்டாக சோஷியல் மீடியாவில் இல்லை நிறைய வெப்சைட்ஸில் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் லிங்க்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்காக நம்ம ஒரு லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த லேண்டிங் பேஜோட லிங்க்கை வந்து சோஷியல் மீடியாவில் எங்கே வேணாலும் ஷேர் பண்ணலாம். அப்படி ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இன்கேஸ் நீங்கள் வந்து டைரெக்டாக அஃபிலியேட் லிங்க்கை ஷேர் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களோட அக்கௌண்ட் வந்து பிளாக் பண்ணிவிடுவாங்க. மேபி நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ இல்லை ட்விட்டர்லையோ இல்லை நீங்கள் எங்கே ஷேர் பண்ணாலும். அது இப்போ அந்த மாதிரி இல்லை அப்படின்னாலும் ஃப்யூச்சரில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணி யூஸர் உங்கள் லேண்டிங் பேஜுக்கு வர வச்சு அங்கேருந்து தான் நீங்கள் வந்து உங்களோட அஃபிலியேட் லிங்க்குக்கு ரீடைரக்ட் பண்ண முடியும் உங்களை. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து லேண்டிங் பேஜ் எதுக்கு கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பேங்க்கில் வந்து சோல்மேட் ஸ்கெட்ச் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட், ஓகேங்களா. ஸோ இதுக்கான அஃபிலியேட் லேண்டிங் பேஜ் தான் இன்றைக்கி நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இதுக்கான லிங்க் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அஃபிலியேட் லிங்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கான மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது. ஸோ இந்த லிங்க் இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கான மெட்டீரியல்ஸ் இதில் தான் இருக்குது. ஸோ இதை பற்றி அந்த ப்ராடக்ட்டை பற்றி ஏன் நம்ம அந்த ப்ராடக்ட்டுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க, யூஆர் அஃபிலியேட் லிங்க், இமெயில் ஸ்வைப்பு, பேனர்ஸு, வீடியோஸு, லேண்டிங் பேஜஸ், இந்த மாதிரி நிறைய அவங்க கொடுத்துருக்காங்க. இமெயில் ஸ்வைப் அப்படின்னு நமக்கு கிளிக் பண்ணணும்னு பாருங்கள், ஒரு கூகுள் டாக்குமெண்ட் லிங்க் வருது. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இமெயில் மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இங்கே இருக்கிற கண்டென்ட்டை நீங்கள் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ரீரைட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பேனர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சைடு பார் இருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சைடு பாரில் பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சு, அப்புறம் வந்து பிளாக் கேட்டகரிஸ் இந்த மாதிரி இருக்கும். அங்கே வந்து நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இந்த மாதிரி இமேஜஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதெல்லாம் பேனர்ஸு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் கூட இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம இதெல்லாமே யூட்டிலைஸ் பண்ண பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா நம்மகிட்ட அந்த அஃபிலியேட் லிங்க் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். ஸோ அது என்ன தீமில் இருக்கோ முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் அதே மாதிரி கிரியேட் பண்ணுறது நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து அந்த அஃபிலியேட் லிங்க். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்குது, ஒரு பட்டன் இருக்குது, அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிக்சர்ஸ் இருக்குது, ஸ்கெட்ச் பண்ண பிக்சர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் Q&A மாரி கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான். ஒரு பேக்ரவுண்டு, ஒரு டார்க் கலர் பேக்ரவுண்டு ஒன்று இருக்குது. ஸோ சிமிலராக இதே மாதிரி நம்ம வந்து ஒரு டிசைன் பண்ணுவோம். இப்போது அதுக்கு வந்து நான் blogger.com வெப்சைட்டில் போய்க்கிறேன். உங்களுக்கு blogger.com பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிளாகரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பிளாகர் டியூட்டோரியல் ஃபார் பிகினர்ஸ்னு. இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். நான் வந்து நியூவாக ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பேர் வந்து இந்த ப்ராடக்டோட பேரையே நம்ம சர்ச் பண்ணுவோம், நமக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். சோல்மேட் ஸ்கெட்ச் அப்படின்னு தேடி பார்ப்போம். இந்த பிளாக் அட்ரஸ் அவைலபிள் இல்லைன்னு வருது. சோல்மேட் ஸ்கெட்ச், ஒரே நிமிஷம் அதில் போய் பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மெட்டீரியலில் போய் பார்த்தாக்க ரியல் சோல்மேட் ஸ்கெட்ச் .blogspot அப்படின்றது அவைலபிள் இருக்குது. இதை நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பேஜ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைனில் தான் இது வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டிஃபால்ட்டான தீமில் தான் உங்களுக்கு வரும். இதை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் தீம்ஸ் போயிடுங்க. இதில் வந்து கஸ்டமைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கு இல்லைங்களா, சோல்மேட், இந்த பேக்ரவுண்ட் வந்து நம்ம சேஞ்ச் இமேஜ் கொடுத்து டார்க் கலர் பேக்ரவுண்ட் ஏதாவது கொடுக்கலாம். நான் வந்து இந்த கலரை யூஸ் பண்ணிக்கிறேன், இந்த இமேஜை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ஜெட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்துட்டு அபவுட் மீன் இருக்குங்களா, அதை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி எல்லாத்தையுமே பேஜஸில் போயிட்டு அதுவும் ஆஃபில் தான் இருக்குது. ஆக்சுவலி பிளாக் ஆர்கைவ்லையும் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃபியூச்சர் போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, அதையும் கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிவிடுங்க. பிளாகர் போஸ்ட்னு இருக்கும், அதையும் ஆஃப் பண்ணிவிடுங்க. சர்ச் ஆப்ஷனையும் டெலிட் பண்ணிடலாம். அப்புறம் ரிப்போர்ட் ஆஃப் யூஸ் இதையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம டிசைன் பண்ணலாம் வாங்க. இதுக்கு பேக் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக பேஜஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்காங்க, வந்துருங்க. பேஜஸில் போயிட்டு நியூ பேஜ்னு ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான பேர் வந்து நம்ம இந்த ப்ராடக்டோட பேர் வச்சுக்கலாம், சோல்மேட் ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து பார்த்தா நமக்கு ஐடியாஸ் கிடைக்கும். நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோஸை வந்து எடுத்து போட்டுக்கிறேன். இந்த இமேஜை நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு எடுத்து போட்டுக்கலாம் இந்த இமேஜை.
ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இமேஜ் போடுறதுக்கு வந்து நான் இங்கே இன்சர்ட் இமேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். எடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இல்லை சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இமேஜ் வந்தோடனே இதில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இமேஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த இமேஜுக்கு வந்து லிங்க் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணி இன்சர்ட் எடிட் லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு ஓப்பன் திஸ் லிங்க் நியூ டேப்னு கொடுத்துட்டு இதில் வந்து உங்களோட அஃபிலியேட் லிங்க் இருக்கு இல்லைங்களா, நம்ம எடுத்து வச்சுமே அந்த லிங்க்கை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ யாராவது இந்த பேனர் கிளிக் பண்ணாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிடும் உங்களோட அஃபிலியேட் லிங்க்கு. இதில் கொஞ்சம் கண்டென்ட் ஆட் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த இமெயில் ஸ்வைப்லேருந்து ஒரு கண்டென்ட் எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய கண்டென்ட்லாம் தேவையில்லை ஆக்சுவலி. நான் சும்மா வந்து இந்த ஒரு 2 பேராஃப் ஒரு 3 பேராஃப் எடுத்துக்கிறேங்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு வீடியோ ஒன்று இருந்தது இல்லைங்களா, அந்த வீடியோவே எடுத்து போட்டுக்கலாம். ஸோ அடுத்து ஒரு யூடியூப் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு இங்கே வந்து ஒரு வீடியோ ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இன்சர்ட் வீடியோன்னு, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் இல்லை யூடியூப்னு வரும். யூடியூப் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சர்ச்சில் போயிட்டு சோல்மேட் சர்ச் ரிவ்யூ அப்படின்னு அடித்தோம் அப்படின்னாக்கா இங்கே நிறைய வீடியோஸ் வரும். இதில் ஃபஸ்ட்டு வீடியோ தான் அங்கே அஃபிலியேட்டாக அவங்க கொடுத்துருக்கிறது, அதனால் அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி செலக்ட் கொடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வீடியோ ஒன்று ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு கீழே ஒரு பட்டன் ஒன்று ஆட் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஒரு பட்டன் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து இதை வந்து நான் அப்படியே வந்து ஒரு இமேஜாக எடுத்துக்கிறேன். இதுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸோ இந்த பட்டன் நான் வந்து ஒரு இமேஜாக சேவ் பண்ணிக்கிட்டேன். அதை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இன்சர்ட் இமேஜில் போய்ட்டு அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் கொடுத்துட்டு ஓகே, ஸோ அந்த இமேஜ் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இமேஜுக்கு வந்து நம்ம வந்து ஒரு லிங்க் கொடுத்துடலாம். அதே மாதிரி நம்மளோட அஃபிலியேட் லிங்க் இருக்கு இல்லைங்களா, அதை கொடுத்துடலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா இங்கே ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எப்படி உங்கள் பேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட பேஜோட ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுது. அதை பப்ளிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஜ் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அங்கே போயிட்டு டு நாட் அலோவ் அண்ட் ஹைட் எக்ஸிஸ்டிங் கமெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பப்ளிஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த பேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டிங் வந்துருக்கு சோல்மேட் ஸ்கெட்ச்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா போட்ட அந்த இமேஜ் வந்திருக்கு. இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணாலும் இந்த அஃபிலியேட் லிங்க்கு போயிடும். அப்புறம் நம்ம ஆட் பண்ண ஒரு 3 பேராகிராஃப் வந்திருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்திருக்கு. வீடியோ இங்கே நாட் அவைலபிள்னு காட்டுது. ஸோ வாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த பட்டனை கிளிக் பண்ணாலும் இதுக்கு போயிடும். அந்த இமேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு அதுக்கு முன்னாடி இந்த 3 பேராகிராஃப் வந்து சென்டர் அலைன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த வீடியோ மட்டும் வர மாட்டேங்குது. அதுக்கு வந்து நம்ம இந்த கம்போஸ் வியூவிலேருந்து HTML வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை மாற்றிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஃப்ரேம்னு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே இருக்கு பாருங்கள், ஐ ஃப்ரேம். இந்த ஐ ஃப்ரேம் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம டைரெக்டாக போயிட்டு இந்த வீடியோ யூடியூப்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் இந்த வீடியோ. இங்கே போயிட்டு ஷேரில் போயிட்டு எம்பாய்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு கொண்டாந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வந்து எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு அப்டேட் கொடுத்துடலாம். இப்போ அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வருது பாருங்கள். ஸோ இப்போ யாராவது வந்து இப்போ உங்களோட சோல்மேட் ஸ்கெட்ச் அப்படின்ற இந்த ஒரு பேஜுக்கு வந்துட்டு இந்த பேனர் கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை இந்த பட்டனை கிளிக் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து அந்த அஃபிலியேட் லிங்க் ரீடைரக்ட் ஆகிடும். இப்போ நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது கிளிக் பண்ணிட்டேன் பாருங்கள், உங்களோட அஃபிலியேட் பேஜ் வந்து வந்துருச்சு. இப்போது சோல்மேட் ஸ்கெட்ச் அப்படின்ற அஃபிலியேட் பேஜ். பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்களோட இந்த வெப்சைட் லிங்க் பாருங்கள், ரியல் சோல்மேட் sketch.blogspot.com அப்புறம் / இந்த சோல்மேட் ஸ்கெட்ச் அப்படி தான் வருது. இப்போ ஒருவேளை நான் வந்து இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு டைரெக்டாக இந்த லிங்க்கை நான் அடித்தேன் அப்படின்னா இந்த மாதிரி there is nothing அப்படின்னு வருது. ஸோ ஓகே, இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு டைரெக்டாக நீங்கள் வந்துட்டு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், செட்டிங்ஸ் வந்துருக்குங்க. செட்டிங் வந்துட்டு ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ரீடைரக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே இருக்கு பாருங்கள், எரர்ஸ் அண்ட் ரீடைரக்ட்ஸ்னு. அதில் வந்து கஸ்டம் ரீடைரக்ட்ஸில் நோ ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபஸ்ட் இதில் ஒரு ஸ்லாஷ்னு கொடுத்துக்கோங்க. செகண்டில் நம்மளோட இந்த பேஜ் நேம் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த பேராகிராஃப் / சோல்மேட் sketch.html அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதை வந்து பர்மனெண்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், இப்போ 1 ஐட்டம் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா, மறுபடியும் அதை எடிட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு எடிட் போயிட்டு இங்கே வந்து 2 ஸ்லாஷ் இருக்குது இப்போது. ஓகேங்களா, ஒரு ஸ்லாஷ் ரிமூவ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போயிட்டு இந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ட்ரை பண்ணுறேன் பாருங்கள். இப்போ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகுது. இப்போ யாராவது வந்து நம்ம வந்து இந்த லிங்க் மட்டும் ஷேர் பண்ணால் போதும். ஓகேங்களா, இந்த லிங்க்கை யாராவது போய் கூகுளில் அடித்தாங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இந்த பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து இதுதான் நம்மளோட லேண்டிங் பேஜ். ஓகேங்களா, ஒரே ஒரு பேஜ் தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது.
ஸோ இதை வந்து இங்கே பாருங்கள் ஷேர் ஆப்ஷன் கூட இருக்குது. இப்போ யாராவது இந்த பேஜை வந்து ஷேர் பண்ணணும்னா அதை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் கெட் அ லிங்க் ஃபேஸ்புக், ட்விட்டர், பின்ட்ரெஸ்ட், இமெயில்னு எதில் வேணாலும் அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த வெப்பேஜ் லிங்க்கை நீங்கள் சோஷியல் மீடியாவில் எங்கே வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு லேண்டிங் பேஜோட லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால உங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட் எதுவுமே பிளாக் ஆகாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை சஜஷன் எதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட் என்ன கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.